வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஆல் இன் ஆல் அழகுராஜா. 2026 தேர்தல் முடிஞ்சு முடிவுகள் வந்தாச்சு. இது மக்களோட தீர்ப்பா இல்ல மெஷினோட மேஜிக்கா? இவிஎம் மோசடி இல்லைன்னா இந்தியாவில் பாசிச ஆட்சிக்கு இடம் இல்லைன்னு நான் ஏன் சொல்றேன்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? அதுக்கான ஆதாரத்தை இப்போ உங்களுக்கு நான் கொடுக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இதை கவனிங்க. புதுச்சேரியில தமிழர்கள் தான் இருக்கிறாங்க. அங்க தளபதி விஜய்க்கு தமிழ்நாட்டை விட அதிகப்படியான ரசிகர்கள் இருக்காங்க. அங்க மாநாடு போட்டிருந்தப்ப அதிகப்படியான கூட்டம் தமிழ்நாட்டை விட அங்க சேர்ந்தது. ஆனா அங்க விஜய் ஜெயிக்கல. ஏன்னா அங்க இவிஎம் மிஷினோட ஓனர் பாஜக ஆட்சியில இருக்காங்க. சேர்ந்த புசி ஆனந்த் தன்னோட சொந்த ஊரான பாண்டிச்சேரியில நிக்காம தமிழ்நாட்டுல டி நகர்ல நிக்கணும். அப்ப பாண்டிச்சேரியில ஜெயிக்க முடியாதுன்னு இவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கா? யாரோ சொல்லி இருக்காங்க தானே. பாஜகவோட இந்த பாணிய கவனிங்க. அவங்க ஒரே தேர்தல்ல ஒரேடியா டக்குன்னு ஜெயிச்சு ஆட்சியை பிடிக்க மாட்டாங்க. முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிப்பாங்க. மேற்கு வங்கத்தில் நீங்க கவனிச்சீங்கன்னா முதல்ல கொஞ்சம் சீட்டு ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமான சீட்டு, அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அதிகமான சீட்டு, கடைசியில இப்போ அங்க ஆளுங்கட்சியா மாறிட்டாங்க. இதேதான் கேரளாவிலயும் நடக்குது. முதல்ல அவங்க எம்எல்ஏவா மாறல, கவுன்சிலரா ஜெயிச்சாங்க, அப்புறம் மாநகராட்சி மேயரா ஜெயிச்சாங்க, அப்புறம் ஒரு தொகுதியில ஜெயிச்சாங்க. இப்ப நடந்த தேர்தல்ல 3 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க. அடுத்ததா 10 தொகுதி ஜெயிப்பாங்க. அதுக்கு அடுத்தது 20, அதுக்கப்புறம் எதிர்கட்சி, அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியா மாறிடுவாங்க. அப்புறம் பார்த்தா நாங்க எல்லா மாநிலத்தையும் பிடிச்சிட்டோன்னு அவங்க சொல்லுவாங்க. இதுதான் நடக்கும் பாருங்க கேரளாவில். அப்புறம் தமிழ்நாட்டுல கவனிங்க. டிவிகேவுக்கு மெஜாரிட்டியா 120 சீட்டு 130 சீட்டுன்னு ஜெயிக்காம ஏன் அவங்க 108 சீட்டோட நிறுத்தினாங்க அப்படிங்கறது கவனிங்க. 108 சீட்டு, அதுக்கு மேல அவங்களுக்கு ஒரு 18 சீட்டு தேவைப்படுது. 108 சீட்டு, அதுக்கு மேல அவங்களுக்கு 12 சீட்டு தேவைப்படுது. அந்த 12 சீட்டை என்டிஏ கூட்டணியிலிருந்து வராத மாதிரி இவங்க ஜெயிக்க வச்சுட்டு டிஎம்கே கூட்டணியிலிருந்து வர்ற மாதிரி ஜெயிக்க வச்சிருக்காங்க. அதாவது டிஎம்கேவோட துணை கட்சிகளோட ஆதரவோட டிவிகே ஆட்சி அமைக்கிற மாதிரி வச்சா அவங்க டிவிகேவோடவே தொடர்ச்சியா அவங்க கூட்டணியில இருந்துருவாங்க. டிஎம்கே பலவீனமாயிரும். அப்ப டிஎம்கேவை அழிச்சு ஒழிச்சிடலாம். இந்த பக்கம் ஏடிஎம்கேவை அழிச்சு ஒழிச்சிட்டோம். கிட்டத்தட்ட அந்த கட்சி ஒழிஞ்சிருச்சு. டிஎம்கேவை இப்படி பலவீனப்படுத்தி அந்த இடத்துல நாம ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிஎம்கேவை பலவீனப்படுத்தணுங்கிறதுக்காக தான் டிவிகே 108 சீட்டோட நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்படி இந்த குளறுபடிகளை ஏன் எதிர்கட்சிகள் கேட்க மாட்டேங்குது? இப்ப கேசி கருப்பண்ணன் ஒத்த ஓட்டுல ஜெயிச்ச கேசி கருப்பண்ணன் அவர்கள் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காரு. மிஷினை மறுபடியும் எண்ணுங்க, தபால் ஓட்ட மறுபடியும் எண்ணுங்க, அந்த தபால் ஓட்டில் நடந்த தவறு தான் நான் தோக்கிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. தப்பான கால்குலேட்டர்ல எத்தனை தடவை எண்ணினாலும் ரிசல்ட் தப்பா தான் வரும் அப்படிங்கறத அவங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? அவங்க ஏன் விவிபேட முழுசா எண்ணுங்க அப்படின்னு அதை கேட்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா இவங்க எல்லாரும் அந்த அதிகார வர்க்கத்துக்கு துணையா போறாங்க. இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை நண்பர்களே. மக்கள் நாம தான் நடுரோட்டுக்கு வந்து நமக்கான ஜனநாயக போராட்டத்தை கையில் எடுக்கணும். பேப்பர்ல ஓட்டு போட்டா நான் யாருக்கு ஓட்டு போட்டேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா மிஷின்ல நான் ஓட்டு போடும்போது அது யாருக்கு ஓட்டு போச்சு அப்படிங்கறதே எனக்கு தெரியல. இவ்வளவு பெரிய மக்களாட்சி நிறைந்த ஒரு நாட்டுல வெளிப்படையான ஒரு தேர்தல் முறை வேண்டாமா? இனிமே இந்த எதிர்கட்சிகளை நம்பி எல்லாம் எந்த பிரயோஜனம் இல்லை. இனிமே நாம தான் முன்னுக்கு வந்து நம்ம போராட்டத்தை, நமக்கான போராட்டத்தை நம்ம எடுக்கணும். மக்களே, பொறுத்தது போதும். எல்லாரும் வாங்க, இந்த இவிஎம்க்கு எதிராக நம்ம போராடணும். இவிஎம் ஒழிக்கிறதுல இவங்களுக்கு என்ன பிரச்சனை? இவிஎம்ல மோசடி நடக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம். இவிஎம் விட்டுட்டு பேப்பர்ல எலெக்ஷன் வைங்க. ஆயிட்டு போகுது, செலவாயிட்டு போகுது, நாள் ஆயிட்டு போகுது. ஆனா ஆகட்டும், நேர்மையான ஒரு அரசு தான் எங்களுக்கு வேணும்னு நாங்க நினைக்கிறோம். இவிஎம் மூலமா செலவு குறைவான, சீக்கிரமா வேலை முடியக்கூடிய ஒரு தேர்தல் தான் வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க. எங்களுக்கு சீக்கிரமா முடியறது முக்கியம் இல்ல. நேர்மையா நாங்க யாருக்கு ஓட்டு போட்டோமோ அவங்க ஜெயிக்கணும். அதுதான் ஒரு நியாயமான தேர்தலா இருக்குமோ ஒழிய வேகமா சீக்கிரமா செலவு குறைவா நடக்கக்கூடிய தேர்தல் எங்களுக்கு வேணாம். மக்களே, பொறுத்தது போதும். கண்டிப்பா நீங்க பொங்கி எழணும். நன்றி, வணக்கம்.